திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 891. அதிகாரம் பெரியாரை பிழையாமை. பணக்கார இளைஞன் ஒருவர் தனது விலையுயர்ந்த காரில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது வாகனம் ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறியவுடன் எதிர்பாராத விதமாக என்ஜின் பழுதடைந்து விட்டது. வாகனத்தை விட்டு இறங்கிய இளைஞர் இயந்திரத்தினை சரி செய்ய பல முயற்சிகளை செய்தார். அவ்வழியாக நிறைய பேர் கடந்து சென்றார்கள். ஆனால் யாரிடத்திலும் அவர் உதவி கேட்கவில்லை. தன்னால் முடிந்த மட்டும் வாகனத்தை சரி செய்ய நினைத்தார். அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் பலனற்று போயின. அப்பொழுது ஒரு வாகனம் அவருக்கு பின்னால் வந்து நின்றது. அந்த வாகனத்தில் இருந்து ஒரு முதியவர் இறங்கினார். இளைஞனின் அருகே சென்று வாகனத்திற்கு என்னவாயிற்று என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், இவரால் என்ன செய்துவிட முடியும் என்று ஏளனமாக நினைத்து வேண்டா வெறுப்பாக நடந்ததை அனைத்தையும் கூறினார். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட அந்த முதியவர் இயந்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சரி செய்ய சொன்னார். அதை கேட்டதும் அந்த இளைஞன், எனக்கு தெரியாததா இவருக்கு தெரிந்திருக்கப் போகிறது என்று மனதில் நினைத்தார். இருப்பினும் வேண்டா வெறுப்பாக அவர் சொன்னது போன்று செய்தார். அவ்வாறு சரி செய்த மறுகணமே வாகனம் இயங்கத் தொடங்கியது. அந்த இளைஞனால் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. இவ்வளவு நேரம் நான் என்னவெல்லாமா செய்து பார்த்தேன், அப்போது இயங்காத இந்த வாகனம் நீங்கள் சொன்னது போன்று செய்ததும் உடனே இயங்கத் தொடங்கிவிட்டதே, அது எப்படி? உண்மையில் நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர் மிகவும் பொறுமையாக, நான் தான் இந்த வாகனத்தை கண்டுபிடித்த ஹென்றி ஃபோர்டு என்றார். அவருடைய கைகளை பிடித்து தன்னுடைய நன்றியை தெரிவித்த இளைஞன் தனது செயலுக்கு அவரிடம் மன்னிப்பு கோரி விடைபெற்று சென்றார். எடுத்த செயலை முடிக்க வல்லவரின் திறமையை இகழாது இருப்பது தம்மை காப்பவர் செய்து கொள்ளும் காவல்களுக்கெல்லாம் மேலானது என்பதை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை, போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பெரியோரை இகழ்தல் சிறுமை, பெரியோரை புகழ்தல் பெருமை.